இன்னைக்கு குழந்தைங்களோட நிலைமை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு. காலையில ஒரு குழந்தை 6 மணிக்கு எழுந்திக்குதுன்னா கம்ப்ளீட்டா அது 6ல இருந்து 8 காலையில படிச்சா மட்டும்தான் மண்டையில நல்லா ஏறும்ன்ற ஒரு இதுல காலையிலயும் படிக்க வைக்கிறோம். 8 o'clock அந்த குழந்தைங்க படிச்சு முடிச்ச உடனே ஸ்கூலுக்குன்னு அனுப்பிடுறோம். ஒரு பேக் ஒன்று தூக்கிட்டு இருக்க எல்லா புக்ஸையும் வாரியர்ல போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. மார்னிங் 8:30 9 போயிடுறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப் டு 4 o'clock வரைக்கும் அவங்க ஸ்கூல்லயே தான் இருக்காங்க கம்ப்ளீட்டா. ஸ்கூல்ல எல்லா பீரியட் இப்ப பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி நிறைய சிலபஸ் வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா பிடி பீரியட் அப்பெல்லாம் வந்து நமக்கு பிடி பீரியட் தினம் ஒரு பீரியட் வந்து பிடி பீரியட்னு இருந்தது. இப்பத்திய ஸ்டேட்டஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 பிடி பீரியட் 3 பிடி பீரியட் அதிகபட்சம் இதான் இருக்கு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அங்க போயும் வேற வேற டீச்சர்ஸ் வேற வேற கிளாஸுக்கு ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு மிஸ் வராங்க. ஸோ வரும்போது அந்த மிஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா வராங்க. அகைன் ஷீ இஸ் டேக்கிங் த கிளாஸ். கம்ப்ளீட்டா நாள் முழுக்க கிளாஸ்ன்னு அங்க ஃபுல்லா லேர்னிங் தான். கம்ப்ளீட்டா 4 o'clock ஆயிடுது. 4 o'clock ஸ்கூல் விடுறாங்க. ஸ்கூல் விட்ட பிறகு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour முன்ன பின்ன ஆனாலும் 5 o'clock வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மில்கோ இல்ல ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அகைன் வாட் வி ஆர் டூயிங் மறுபடியும் படிக்கிறதுக்கு தான் உட்கார வைக்கிறோம். அப்ப படிக்க ஆரம்பிச்சோம்னா அப் டு 9 o'clock வரைக்கும் நமக்கு தூக்கம் வர வரைக்கும் நமக்கு வேலை வர வரைக்கும் அந்த பிள்ளைங்களை படிங்கன்றோம். இன்கேஸ் பேரண்ட்ஸ் சொல்லி தர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா டியூஷன் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் டியூஷன் ரெடி பண்ணி விட்டு டியூஷன்ல கூட்டு போய் விட்டுட்டோம்னா அந்த பிள்ளைங்களை 9 o'clock வச்சா போய் கூட்டு வரணும். அகைன் இதேதான் ரொட்டீனா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் 9 ஒரு லஞ்ச் ஒரு டின்னர் கொடுத்துட்டு அழகா தூங்க வச்சிடறோம். மறுபடியும் காலையில 6 மணி ஆச்சுன்னா சேம் ரொட்டீன். ஒரு குழந்தை மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் சேம். முன்னெல்லாம் நம்ம படிக்கிற காலத்துல சாட்டர்டே சண்டேவாது லீவுன்னு இருந்தது. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்கூல்ஸ்ல சாட்டர்டே ஆல்சோ ஒர்க்கிங் டே கம்ப்ளீட்டா. அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்துல 6 நாட்கள் அந்த குழந்தைங்க இதே மூவிங்ல தான் போறாங்க. சண்டே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. அந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அன்னைக்கு தான் வீட்டுல இருப்போம். நான் இன்னைக்கு தான் ஃப்ரீயா இருக்கேன். இது வரைக்கும் டியூஷன்ல என்ன படிச்சேன் கொண்டு வா செக் பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டே ஃபுல்லா நம்ம பிள்ளைங்களை உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சு அகைன் நம்ம என்ன பண்றோம் படிக்க வைக்கிறோம். படிக்கிறதுமான மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இந்த குழந்தை பருவத்துல கல்வி ரொம்ப முக்கியம். நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி குழந்தைகளுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு குழந்தைக்கு டிராயிங் நல்லா வரலாம், ஒரு குழந்தைக்கு மற்றபடி வேற எதுலயோ ஒரு டான்ஸ் நல்லா வரலாம், இல்ல ஒரு சிஸ்டம் ஏதாவது வாசிக்கிறது கொண்டது அந்த மாதிரி நல்லா வரலாம். அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டையும் நம்ம அலோவ் பண்றதே கிடையாது. ஆமா முதல்ல படிச்சு கிழி அப்புறமா மீதி எல்லாம் பார்க்கலாம். நம்மளுடைய எடுப்புலயே நம்ம இன்ஃபார்ம் பண்றது இப்படிதான் அந்த பிள்ளைங்களை வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்றோம் கம்ப்ளீட்டா. யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு சின்ன ப்ரீகேஜில ஆரம்பிச்சு +2 முடிச்சு காலேஜ் போற வரைக்கும் அந்த பிள்ளை அரியர் இல்லாம இருக்குதான்றது மட்டும்தான் நமக்கு முக்கியம். ஃபெயில் ஆயிடக்கூடாது, மார்க் வாங்கணும், கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா. இன்னும் சொல்ல போனா இப்பத்திய பேரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் ஒரு குழந்தை படிக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைன்னு பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் புக்கோ இல்ல சயின்ஸ் புக் ஏதோ ஒரு புக்கை வாங்கி அதுல இருக்க சப்ஜெக்ட் அந்த மிஸ்ஸிங் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொஸ்டினா கேளுங்களேன், தே நோ தி ஆன்சர். கம்ப்ளீட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? குழந்தைங்க படிக்கிறதுக்கு முன்னால இவங்க ஃபுல்லா படிக்கிறாங்க உட்கார்ந்துட்டு. இப்பதான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இவங்க ஏத்திக்கிட்டது எல்லாத்தையும் பிள்ளைங்க மண்டையில ஏத்தணும். மண்டையில ஏத்துனது எல்லாத்தையும் பிள்ளைங்க மனப்பாடம்ன்ற பேர்ல அவங்க கிட்டே ரிப்பீட் பண்ணணும். இங்க ரிப்பீட் பண்ணதை கொண்டு போய் அவங்க பேப்பர்ல கொடுக்கணும். ஒரு குழந்தை கிளாஸ் ரூம்ல வாழ்த்தனம் பண்றான், ரொம்ப அடங்கவே மாட்டான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அந்த குழந்தை கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே இருக்கிறது கிடையாது. ஸோ கிடைக்கிற சின்ன சின்ன நேரங்கள்ல கூட அந்த பிள்ளைங்களுடைய வாழ்த்தனமா காட்டுறாங்க. அவங்களுடைய வேகத்தை, ஆர்வத்தை, வீரத்தை எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க. கம்ப்ளீட்டா கிடைக்கிற இடத்துல அதை யூஸ் பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து மிஸ்ஸுங்க கம்ப்ளைண்ட் பண்றாம நடந்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கான ஃப்ரீடம் கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம ஒரு அடிஷன் எடுத்துக்கோங்க, பல வகையான டைப்ஸ், மோர் தென் 10 டைப்ஸ் 10 மாடல்ஸ்ல ஒரு சம் போடுறது அப்படின்னு வருது. நம்ம படிக்கும்போது எவ்வளவு தியரம்ஸ் படிச்சிருக்கோம், எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் படிச்சிருக்கோம் கெமிஸ்ட்ரியில. பட் நம்ம படிச்சதெல்லாம் அப்ளை பண்றோம்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்ளை பண்ணலைங்க. கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் அப்ளை பண்றதாவும் எனக்கு தெரியல. படிச்சது ஒரு ப்ரொஃபஷனு, படிச்சது வேற ஒரு சப்ஜெக்ட், இருக்கிறது வேற ப்ரொஃபஷனு. அப்படிதான் நிறைய பேர் நம்ம லைஃப்ல வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க பட்சத்துல இந்த பிள்ளைங்களுக்கு வந்து 10 வகையான சம்ம யூஸ் பண்றீங்க. நீங்க ஒரு 4 நம்பரையும் கொடுத்து உங்களை கூட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எழுதி போட்டு ஒரே நேர்ல கூட்டுறது மட்டும் தான் நம்மளா இன்னைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். யாரா அதை தவிர வேற மாடலுக்கு போறோமா? கண்டிப்பா இல்லைங்க. ஆனா அதை வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப இதெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாதா, படிக்க கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல, நான் படிக்கணும். இப்ப இருக்க சிஸ்டம் முழுக்க தப்பான சிஸ்டமும் மாத்தணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்கூலும் மாறணும் அப்படின்னா இருக்க எல்லா பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணி சிஸ்டம் மாறி கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் கொண்டு வரதுன்றது வந்து இட்ஸ் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் அப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களால முடியும்.
வாரத்துல 2 நாள் அட்லீஸ்ட் 2 நாள் அந்த குழந்தைங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ அதுல வந்து அவங்களுடைய ஆர்வத்தை காட்டுங்க. ஒரு குழந்தை எப்போ கண்டுபிடிக்கும் தெரியுமா? எப்ப சும்மா இருக்குதோ அப்பதான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வேற ஏதாவது செய்யணும்ன்ற மைண்ட் செட்டே வரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போதைய ஜென்ரேஷன்ல இருக்க பிள்ளைங்க நம்மளை விட பிஸியா இருக்காங்க. அதுதான் உண்மை. கம்ப்ளீட்டா அந்த பிள்ளைங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸா தான் கொடுக்கவே ஒழிய ரிலாக்ஸேஷன், ஃப்ரீடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு என்னங்க ரொம்ப முக்கியமானது? கல்வியை விட ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒழுக்கமா இருக்கிறது எப்படின்னு சொல்லி தரணும். தப்பான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறதுக்கு நம்ம கைட் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம அவசியமே ஒழிய அவங்களுடைய இங்கு காலி ஆகுறதுல இருந்து ஸ்கூல் கூட்டு போய் விட்டு ரிட்டர்ன் வர்றது வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு கண்பத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்கோமே. இங்க இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கடைக்கு போய் ஒரு சாக்லேட் வாங்கணும்னா நம்ம தான் போறோமே விட அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லமா வச்சிருக்கோன்ற பேர்ல ஒண்ணு கெடுக்கிறோம். இல்லைன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு விளையாட விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேரண்ட்ஸ் வெளியே விளையாட விடுறோம். சமூகம் வந்து ரொம்ப ஆபத்தானது தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் சமூகம் எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவுக்கு நல்ல விஷயங்களும் சமூகத்துல நிறைய இருக்கு. ஆனா நல்ல விஷயங்கள் நம்ம மைண்ட் ஏறதே கிடையாது. என்னதான் கெட்டது நடக்குதோ அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு நடக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு குழந்தை சைக்கிள் எடுத்துட்டு பக்கத்து தெருவில் இருக்க ஒரு கடைக்கு போனா கூட நம்ம அலோவ் பண்றது கிடையாது. ஏன்னா பயம். நம்ம பிள்ளைங்க மேல இருக்க அக்கறைன்ற பேர்ல நம்ம பயப்படுறோம் கம்ப்ளீட்டா. ஆனா அந்த குழந்தை எப்படிங்க கத்துக்கும்? புது விஷயங்கள் எப்படி தேடும்? அந்த குழந்தைங்களுக்கு எந்த வாய்ப்புமே நம்ம கொடுக்கறது இல்லை. எப்படி சாதிக்க முடியும்? ஒரு படிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நிறைய சாதனையாளர், நிறைய சயின்டிஸ்ட் வரணும், நிறைய இன்ஜினியர்ஸ் வரணும், எல்லாமே நினைக்கிறேன். இப்ப இருக்காங்க இல்லன்னு சொல்றாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் ஷைன் பண்றாங்க? எல்லாரும் ஷைன் பண்றாங்களா? திறமை எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் ஷைன் பண்றான். உங்க பிள்ளைகளுடைய திறமை எதுல இருக்கோ அதுல அவங்களை ஊக்குவிச்சா மட்டும்தான் அவங்களால ஷைன் பண்ண முடியும். மார்க் எடுத்துட்டா அந்த குழந்தை அறிவாளினோ, மார்க் எடுக்கலைன்னா அந்த குழந்தை அறிவாளி இல்லைன்னோ அர்த்தமே கிடையாதுங்க. யார் எந்த ஒரு கேரக்டர் வந்து குழந்தைங்க படிக்கிறத அப்ளை பண்ணி பாக்குறாங்களோ, அதை வாழ்க்கையிலே நம்ம படிச்சதோட ஒப்பிட்டு பாக்குறாங்களோ அந்த குழந்தை தாங்க அறிவாளி. கொதிக்கிற தண்ணியில ஆவி வரும்னு சொல்றோம். அது ஆவி வருது பாருமா, நம்ம நேற்று படிச்சோம்னு சொல்லுது பாருங்க, அதுதான் படிப்பு, அதுதான் கல்வி. பிராக்டிக்கல் ஓரியன்டா போகணுங்க. அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு வாரத்துல 2 நாள் முக்கியத்துவம் கொடுங்க, ஃப்ரீடமா கொடுங்க, ஃப்ரீடமா இருக்கட்டும். என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே விஷயம், குழந்தைங்களை போட்டு திணிக்காதீங்க. அந்த பிள்ளைங்களை படின்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ கண்டிப்பா சொல்லுங்க. படிக்கிறது ரொம்ப அவசியம், அதுக்காக படிக்க கூடாதுன்னு சொல்லல. எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு அவங்களுடைய தேடலுக்கு இடம் கொடுங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்க. ஒருத்தவங்க தேடும் போதுதாங்க அங்க இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க இனியும் பிறக்க போறது கிடையாது. பட் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு குழந்தை வந்து இதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சான்னு பார்த்தாக்கா கூப்பிட்டு நம்ம பிள்ளைங்க கிட்ட காட்டுறோம், இந்த பேர் அந்த குழந்தை எப்படி இருக்குது, இந்த குழந்தை எப்படி இருக்குன்ட்டு. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தோம்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. ஒழுக்கமும் கல்வியும் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு குழந்தைங்களுடைய மன வளர்ச்சிக்கு அவங்க ஃப்ரீடமா இருக்கிறதும் ரொம்ப அவசியம். விளையாட விடுங்கன்னு சொன்னாக்கா அடுத்த ஒரு வேலை புதுசா என்ன தெரியுமா செய்வாங்க? பெரிய கேம் சென்டர் கூட்டு போவாங்க. 500 ரூபாய் செலவு பண்ணி நான் இன்னைக்கு விளையாட விட்டேன் என் பிள்ளைங்கள, சண்டே ஃப்ரீயா இருக்கேன்ற பேர்ல வெளியே கூட்டு போனேன், ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டேன். இது இல்லைங்க ரிலாக்ஸேஷன், இது கிடையாது ஃப்ரீடம்ன்றது. அந்த பிள்ளைங்க சாதிக்கிறதுக்கு என்ன அவசியமோ அதை நம்ம அவங்க ஊக்குவிக்கணும். ஒரு பேப்பர் கிழிக்கிறாங்கன்னா ஐயோ பேப்பர் கிழிச்சிட்டான்னு நினைக்காம, குப்பையாகுதுன்னு நினைக்காம, சரி ரைட் அவன் என்னதான் பண்றான்னு வெயிட் பண்ணி பாருங்க. என்னுடைய பேரண்ட்ஸை கேட்கறது, கல்விக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை பிள்ளைகள் சாதிக்கிறதுக்கோ பிள்ளைகளுடைய தேடலுக்கோ முக்கியத்துவம் கொடுங்க. தேங்க்ஸ்பா.